மிடில் கிளாஸ். இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னா, நம்ம ஹீரோ முனிஷ்காந்த் சென்னையில ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு சொந்த ஊர்ல விவசாயம் பண்ணி வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது செய்ய முடியாத காரணத்தினால நம்ம சென்னைக்குள்ளேயே அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அடுத்தவங்கள பார்த்து நம்ம வசதியா வாழணும்னு நினைச்சு ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ற ஒரு கேரக்டர். ஆனா இருந்தாலும் குடும்பம் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பண்ண புண்ணியத்தினால நம்ம முனிஷ்காந்த் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு செக் கிடைக்குது. இதை கேள்விப்பட்ட குடும்பம் நம்ம கவுண்டமணி காமெடி மாதிரி, டேய் இந்த தெரு என்னடா வேலை, டேய் இந்த ரோடு என்னடா வேலைன்ற ரேஞ்சுக்கு கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த செக்கு தொலைஞ்சு போயிருது. அதனால இதை கண்டுபிடிச்ச அந்த குடும்பமும் இவரை காரி துப்புறாங்க. அந்த செக்கு கடைசியில அவருக்கு திரும்ப கிடைச்சிச்சா, தனக்குள்ள பிரச்சனைலாம் அவர் தீத்தாராங்கிறதா அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படம் ஃபுல்லா பிளஸ் தான். நம்ம முனிஷ்காந்த் அவரோட நடிப்பு எப்படி இருக்குன்னா, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்கிற ஒரு வாழ்க்கை வந்த மாதிரி, 1 கோடி ரூபாய் செக்கை பார்த்துன்னு அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷமும், அந்த செக்கு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் வர்ற ஏக்கமும், இவங்க குடும்பம் காரி துப்புறதுனால இவர் படுற கவலையும் மனுஷன் கலந்து கட்டி காக்டெயில் மாதிரி அடிச்சு தெளிச்சிருக்காரு. நம்ம விஜயலட்சுமி அவங்க நடிப்புல பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. புருஷன் காசு வரும் போது சந்தோஷப்படுற கேரக்டரா இருந்தாலும் சரி, புருஷன் இப்படி பொறுப்புலாம் தொலைச்சிட்டாருன்னு நினைக்கும் போது அவர் திட்டுற ஒரு விதமா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே நல்லாதான் இருக்கு. கடைசியில இவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை இவர் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறத இந்த படத்துல ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிளைமாக்ஸ் வச்சு தரமா முடிச்சிருக்காங்க. இந்த படம் உண்மையிலே ஃபீல் குட் மூவிங்க. யாருக்காவது மனசு சரியில்லைன்னா அந்த படம் பாருங்க. உண்மையிலே நல்லா ஜாலியாகவும் போகும். நல்ல ஒரு அருமையான கருத்தையும் படத்துல வச்சிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.